Hi friends, welcome to Kavalthi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்பவே சூப்பரா வாயில வச்ச உடனே அப்படியே கரையற மாதிரியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை வந்து pan-ல மாத்திக்கலாங்க. pan-ல மாத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக அப்படியே நம்ம கைக்கு இப்படி எடுக்கும்போது சூடு படுற அளவுக்கு சூடாகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தீபாவளிக்கு இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் இப்படி எடுத்து பிடிக்கும்போது ரொம்ப சூடு தட்டுது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியே இல்லாமல் இருக்கணும். மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு தான், பொட்டுக்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விரலை வச்சு இப்படி பண்ணும்போது நைஸாக அந்த மாவு அப்படியே தெரியணுங்க, நறுநறுன்னு இருக்கக்கூடாது. இதை வந்து 1 கப் போல் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணனால அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதே அளவில் பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காய்ச்சி வச்ச கெட்டியான பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் போல் பாலும் சேர்த்துக்கோங்க. பசும்பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கையை வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து அந்த மாவோட கலந்து விடுங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போலாம் கொஞ்சம் கூட மாவில் வந்து ஒட்டாமல் இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாவு கூட கலந்து வரணும். இந்த நெய் பாலெல்லாம் வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரும். நல்லா உடச்சி விடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சன்னி இல்லைன்னா அரிசியெல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த மாதிரி அரிசி வடிகட்டி ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் அரிசி வடிகட்டி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். 1க்கு 2 டைம் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற கடலை மாவு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்ன கட்டிகள் இருந்தது, நம்ம நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துகிறோம். ஒரு லைட்டாக ஒரு ரவை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்னி ஒரு டைமும் வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அது இல்லாமல் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜலிக்கும் போது எவ்வளோ கட்டியாக இருந்துச்சுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், அது போல் இல்லை பாருங்கள், நல்லாவே வந்து ஃபைன் பவுட்ரு மாதிரி ஆயிருக்கு. லைட்டாக இந்த ரவை எல்லாம் எப்படி இருக்குமோ அதே போல் மாவில் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன கட்டிகளை இல்லாமல் வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஜலிச்சு வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சமாக சூடாகணும், ரொம்ப நேரம் சூடாகக்கூடாது. லைட்டாக சூடானோன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், ஜலிச்சு வச்சுருக்கலாம் மாவை அதில் சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பேட்டுலா இல்லைன்னா கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நெய்யும் அந்த கடலை மாவு, நம்ம பொட்டுக்கடலை வந்து அரைச்சி சேர்த்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது போல் நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாதுங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்க போகிறோங்க. ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து இன்னும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ண அந்த நெய் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மிதங்கி வரும். அப்படின்னா இப்போ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல மாவு,
அப்படியே கலந்து விட நல்லா லூஸ் ஆகி வரும். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு அசத்துங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடையில் கூட நம்மளால் வாங்க முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியான ஸ்வீட்டு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கிட்ட ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி அண்ட் டிஃபன் சாம்பார் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி கொதிச்சு வரும். லைட்டாக பபுளாக வருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழிஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க போதும், அதுக்கு அதிகமாக வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. லைட்டாக அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகி மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக நறுன்ற மாதிரி வரும். அந்த அளவுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஸ்ட்டில் வச்சிட போகிறோம். இனி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். டம்ளர் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்க 1 டம்ளர் அளவுக்கு, அதில் பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சர்க்கரை கொதிச்சு வந்துடும். இப்போ சர்க்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வருதா பாருங்க. ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு வந்து ஆறக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சரை அதில் போட்டு ஒரு 2 டைமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்வீட் பண்ணவே கூடாதுங்க. கலர் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், சர்க்கரை பாகும் அந்த மாவு மிக்சரும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதையும் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதே பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் மோகன்தால் ஹல்வா செய்கிறக்கும். மோகன்தால் ஹல்வா செய்யும்போது அதில் வந்து கோவா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறி வரும். அதோட அல்வாவோட பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது அந்த மாதிரி இல்லை. நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் வந்துடுங்க. நம்ம சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் வந்துடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் எதுக்கு மாற்றுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து குழிக்கரண்டிலேருந்து எடுத்து நம்ம வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆறி இருந்தால் தான் கரெக்டாக வரும். அதனால தான் இப்படி இருக்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அல்வா மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல குழிக்கரண்டி, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாங்க. குழிக்கரண்டியில் எடுத்து நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே போதும். ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டா அப்படியே அந்த சாக்லேட்டெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீல் பர்ஃபெக்டாக இதில் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டும் பார்க்கலாம் டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ், அந்த ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போதே அப்படியே சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே அல்வாலாம் எடுக்கிற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.